हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா புசுக்குன்னு காலில் விழுந்துக்கிட்டு? எந்திரிமா. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எழுந்திருப்பேன். சரி, நல்லா இரு. எந்திரி. அட எந்திரிங்கிறல்ல. ஆமா, யார் நீ? வணக்கம், என் பேரு நர்மதா. நீதானா அது? என் குடும்பத்து ஆட்களோட சண்டை போட வந்த பெங்களூர் பொண்ணு நீதானா? அப்படியெல்லாம் இல்லைங்க தாத்தா. தாத்தாவா? இல்ல, தாத்தான்னு கூப்பிடணும் போல தோணுச்சு. கூப்பிடலாம்ல? நீயும் என் பேத்தி வயசுல தான் இருக்க. தாத்தான்னு கூப்பிடுறது தப்பு இல்ல. தேங்க்ஸ் தாத்தா. அது போட்டும் என் கூட விளையாட வந்த பசங்களை நீ கூட்டு வந்து விளையாடுறிய, இது தப்பு இல்லையா? என் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எங்கிட்டே பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கியா? என்ன தாத்தா பேசுறீங்க? இவங்க எல்லாம் அப்டேட் ஆக வேண்டாமா? அப்டேட்டா? அப்படின்னா? அப்டேட்னா அப்டேட் தான். பம்பரம், கில்லி, கோலின்னு இதெல்லாம் எந்த காலத்து விளையாட்டு? இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ விளையாடின விளையாட்டு. இன்னும் அதே விளையாடிட்டு இருந்தா இவங்க ஃபியூச்சர் என்ன ஆவறது? கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, அட்லீஸ்ட் கபடியாவது விளையாடலாம்ல. ஏண்டா, இந்த பம்பரம், கோலி எல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏலே நன்றி கிட்ட பயில்களா, புதுசா ஒரு ஆள் கிடைச்சதும் கட்சி மாறிட்டேளா? என்னங்கடா, எங்கிட்டே வா. வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குதான்னு பாக்குறீங்களா? இத்தனை நாளும் உங்களை பார்த்து பராமரிச்சது இந்த சிதம்பரம் தானடா? எலே கண்ணுகளா, நல்ல நண்பன் இப்படி நட்டாத்துல விட்டு போறது உங்களுக்கு நம்பிக்கை துரோகமா தெரியலையா? தெரியல. எலே, பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? உங்களுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன்? அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டீங்க? டேய், நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன் உங்களுக்கு தெரியாது? டேய், தனுசு படத்துக்கு, சிவகார்த்திகேயன் படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட் வாங்கி கொடுத்த இந்த சிதம்பரத்தை தெரியலையா? தெரியல. டேய், ஒவ்வொரு தீபாவளிக்கும் சிவகாசியில இருந்து பாக்ஸ் பாக்ஸா வெடி வாங்கி கொடுத்தேன். அத கார்த்திகை தீபம் வரைக்கும் வச்சு வெடிச்சீங்களே, இந்த சிதம்பரத்தை தெரியலையா? தெரியல. ஏய், உங்க ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளுக்கும் பீஸ் பீஸா கேக் வாங்கி கொடுத்தனே, இந்த சிதம்பரத்தை தெரியலையா? தெரியல. ஏய், உங்க பள்ளிக்கூடத்துல டூர் கூப்பிடும்போது தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்த இந்த அப்பாவி சிதம்பரத்தை தெரியலையா? தெரியவே இல்ல. தெரியவே இல்ல. தண்ணி உடிக்க வைக்கானுங்களே. அக்கா, இவர் வேஸ்ட்க்கா. வாக்கா கிரிக்கெட் போலாம். நிறுத்துங்கடா. இவ அப்படி என்னடா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா? இந்த அக்கா தான் புதுசா பேட் வாங்கி கொடுத்திருக்காங்க. மேட்ச் ஜெயிச்சா ஒரு நாளைக்கு 250 தரேன்னு சொல்லிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக்ல சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் பீச்சுக்கு கூட்டு போய் விளையாடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதானடா? அவ வாங்கி கொடுத்த அத்தனையும் நான் வாங்கி தரேன். என் கூட பம்பரம் விளையாட வாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. நாங்க கிரிக்கெட் தான் விளையாடுவோம். டேய், இப்படி எல்லாம் பேசாதீங்கடா. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சம் இருங்க. இப்ப என்ன, நீங்க சொல்றத கேட்கணும். நீங்க சொல்றப்பெல்லாம் உங்க கூட வந்து அவங்க விளையாடணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்படின்னா இப்ப வந்து எங்க கூட கிரிக்கெட் விளையாடி ஜெயிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம். ஆமா, அதேதான். துரோகிங்களா, நம்பிக்கை துரோகிங்களா. என்ன தாத்தா, பயம் வந்துருச்சா? நமக்கு கிரிக்கெட் தெரியாதோ, விளையாடினா தோத்துருவோமோங்கிற பயம் வந்துருச்சா? பயமா? யாருக்கு?
இந்த சிதம்பரத்துக்கா? ஏமா, எங்க ஊர் சில்லாங்குச்சி கிள்ளி தாண்டுற விளையாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கிரிக்கெட் ஆயிருக்கு. நாங்க கிரிக்கெட் விளையாண்டதெல்லாம் கிடையாது, வேர்ல்டு கப்பே பார்த்தவங்க. நீ பந்த போடு. டேய் வாங்கடா வாங்கடா, பாத்துருவோம் யாருன்னு. யாருகிட்ட போடுமா பால? நீ சரியா போடல, இன்னொரு தடவை போடு. சீக்கிரம் குடுறா. தாத்தா இன்னும் கொஞ்சம் சென்டர்ல வாங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, நீ பால சரியா போடு. சரியா போடு. போடா போடா போய் எதிரா போடா. பரவாயில்ல. பால் குடுறா. ரெடியா? நான் ரெடி. போடு போடு, ஒரு கை பாத்துருவோம். போடு. பாத்தியா எப்படி? போடு. எப்படி யாருன்னு தெரிஞ்சுக்க. சாரி தாத்தா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கூட சண்டை போடணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. உங்க கூட பழகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் பசங்களை என் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டேன். இப்ப கூட சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கில்லி பம்பரோன்னு எல்லாமே விளையாடலாம். ஆனா என் மேல மட்டும் கோவப்பட்டுறாதீங்க. இவ்வளவு தெளிவா பேசுற நீ எதுக்குமா என் பேரங்கிட்ட சண்டை போட்ட? நீங்க பொறுமையா கேக்குற மாதிரி இருந்தா நான் சொல்றேன். ஐயா ஐயா ஐயா, என்ன கோதண்டம், எதுக்கு இப்படி பதறிடிச்சு ஓடி வர்ற? ஐயா நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு கணக்கு சொன்னாப்ல. இங்க வந்து பார்த்தா நர்மதா நிக்குது. ஏதாவது பிரச்சனை ஐயா? ஏதாவது தப்பா நடந்தா மன்னிச்சிங்கய்யா.